அனைவருக்கும் இனிய வணக்கம். பெற்றோரையும் சித்தரையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதிய மூலிகைகளை நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன மாதிரி மூலிகைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் நல்லா தொழில் போய்கிட்டே இருக்குது. இப்போ தொழில் நல்லபடியாக போயிட்டு இருந்த வரைக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு அந்த தொழில் வந்து சரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஒரு நாளைக்கு 50,000 வாங்கின இடத்துல அப்படியே ஒரு 40,000 ஆகுது, ஒரு 30,000 ஆகுது. அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. வருமானம்ங்கிறது ஒரு 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 வருஷத்தில் கணக்கு பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சேன், அடுத்த வருஷத்தில் ஒரு 10 லட்ச ரூபா வருது அப்படின்னா அதுதான் வளர்ச்சி நமக்கு. இல்லை, நான் முதல்ல 5 வருஷம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், அடுத்தது ஒரு 2-3 வருஷமாக அப்படியே சரிவுகளை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், என்ன மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கி பெரும்பாலான காடு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பவளமல்லி, இன்றைக்கி இப்போ பெரிய பெரிய கோவில்களெல்லாம் பவளமல்லி பூ வந்து அவ்வளோ அற்புதமான கிடைக்கிது. அந்த பவளமல்லி செடியில் உள்ள வடக்கு போகிற வேரை எடுத்து, ஆணி வேர் அறாமல் அந்த வடக்கு போகிற வேரை எடுத்து அதோட 11 குண்டுமணி சேர்த்து தாயத்தில் கழுத்தில் கட்டிக்கிட்டு இருந்தால் இந்த பொருளாதார ரீதியாக உள்ள தடைகள்லாம் நிவர்த்தியாகி மறுபடியும் அவங்க வாங்கின வருமானத்தை விட ஒரு பங்கு கூடவே கிடைக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 2000 ரூபாய் வர்றதுக்கான வருமானங்களை அந்த சூழ்நிலைகளை இது சரி பண்ணி கொடுக்கும். ஓகே, இது எந்த நாளில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வெள்ளிக்கிழமை நாள் இரவு 10 to 11 தான் இந்த மூலிகைகளை வந்து நம்ம முறையாக காப்பு கட்டி எடுக்கணும். நம்ம முறையாக காப்பு கட்டி, ஏன் எல்லா வீடியோலையும் நீங்கள் முறையாக காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் முறை இல்லாமல் அதை காப்பு கட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மூலிகையை வேலை செய்யாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம முறையாக காப்பு கட்டிட்டு வந்துட்டேங்கயா, நான் வீட்டில் வந்து பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் தெரியல. அப்போ அந்த மூலிகையை காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அந்த மூலிகைக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அந்த மூலிகைக்கான மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் உரு ஏற்ற தான் அது மூலிகை வந்து 100% எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் 100% வேலை செய்யும். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கேட்டாக இருந்தாலும் அதுக்கு சின்ன சாவி இருந்தால் போதும். அதை மாதிரி ஒரு சின்ன மூலிகை வந்து அவ்வளோ பெரிய வேலைகளை செய்யும். இப்போ பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தொழில் பண்ணுற இடத்துலலாம் சாம்பிராணி வகைகள் அப்படின்னு போடுவாங்க, கடையில் வச்சுருக்கிற வத்தி ஏற்றுவாங்க. அப்போ அந்த சாம்பிராணிகள்லாம் எதை வச்சு தயார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மூலிகையில் வச்சு தான். அப்போ அந்த சாம்பிராணி தூப தீபம் போடும்போது உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆகி அவங்களுக்கே ஒரு இனம் புரியாத ஒரு வாசனை வரும்போது அது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அந்த மகிழ்ச்சி அதிகரிக்க அவங்களுக்கு வருமானமும் அதிகரிக்குது. அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு என்ன மாதிரி மன மகிழ்ச்சியாக இருக்கணுமோ, மன மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வருமானம் அதிகரிக்கும். அப்போ வருமானத்தை அதிகரிக்குன்னா எப்போதுமே எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் விதி இருக்கிற மாதிரி விதி விலக்கும் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. இப்போ மூலிகையால் முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூலிகையை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு ஆளை நல்லா வளர்த்தி கொண்டு வரணுமா, மூலிகையை வச்சு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இல்லை ஒருத்தன் இதோட அவனை காலி பண்ணிடணுமா, அதையும் நம்ம மூலிகையை வச்சு சரி பண்ணிடலாம். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் சில மூலிகைகள் இருக்குது. இப்போ கணவன் மனைவியே பிரிஞ்சுட்டாங்க, அவங்கள சேர்த்து வைக்கணும், இல்லைங்க என்னட்டு பெருசாக ஒன்றும் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தொட்டாச்சினிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் துளசி செடி அப்படிங்கிற மூலிகையும் ரெண்டையும் ஒரே தொட்டியில் வச்சு அவங்க நடந்து போகிற இடத்துல வச்சாலே அந்த மூலிகை வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதை மாதிரி இன்றைக்கி பெரும்பாலான வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள் ஒரு துளசி செடி தான். அப்போ அந்த துளசி செடியை நம்ம வீடை சுற்றி, ஐயா என்னை வந்து பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கேங்கய்யா, நான் தொழில் ரீதியாக நான் மேலே வரணும், முன்னுக்கு வரணும், கடைலாம் அப்படியே இருக்குது, எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்குது, என் கடையில் மட்டும் யாருமே இல்லை, கடையை வச்சு கடைக்கு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா, கடையை சுற்றி குறைஞ்சது ஒரு 11 துளசி செடியை வைங்க. நிச்சயமாக பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்கும் இந்த உடல் ரீதியாக உள்ள பிரச்சனை இந்த காற்றை நம்ம சுவாசித்தாலே, அதனால தான் இன்றைக்கி ஊர் பக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சிறகடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த வேப்பிலையோட காற்று உள்ள பட
உள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடுது. மனமகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு காரணமே இதுதான். அதனால் இயற்கையை மீறி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி இயற்கையை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே. ஒரு இயற்கையை நினச்சதுன்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், இயற்கையை நினச்சா ஒன்றும் இல்லாமல் குப்பையில் உள்ளவனையும் கோடீஸ்வரன் ஆக்குறது இந்த இயற்கை தான். அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொருளாதார ரீதியாக உள்ள சிக்கல்களை தடுக்கிறதுக்கு இந்த குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து ரொம்ப அருமையான வேலை செய்யும். இது என்னப்பா நம்ம அன்றாடம் பார்க்குறோம், போகிறோம், வரோம், தெரிய மாட்டேது. நமக்கு அந்த குப்பை மேனியோட அருமை நமக்கு தெரியல. அப்போ குப்பையில் இருக்கிறவனையும் கோபுரத்துக்கு ஏற்றின ஒரு மூலிகை தான் அந்த குப்பை மேனி. அதை முறையாக காப்பு கட்டி அதுக்கான ஜபங்கள் இது மந்திரங்களை சொல்லி அதை முறையாக காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிங்கன்னா அற்புதமான வேலைகள்லாம் செய்யும். நம்ம வேண்டின விஷயத்தோட நம்ம மனசுக்குள்ளே நினச்ச விஷயங்களே அது அவ்வளோ வேலைகளை செய்யும் இது. அதனால் மூலிகையை வச்சு இதை சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் பொருளாதாரத்துக்கு இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. சொல்லப்போனால் அந்த கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் சீதாதேவி செங்கழநீர்னு சொல்லுவோம். அப்போ இந்த மூலிகையில் உள்ள சில வேலைகள் பார்த்து அதை காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம தாயத்தில் அடைச்சி அணிஞ்சிக்கிட்டு, இல்லைங்கய்யா நான் தாயத்தெலாம் அணிய மாட்டேன், இதெல்லாம் கட்டுறதுக்கெலாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், யார் ஏதாச்சும் எதுவும் கேட்பாங்க அப்படின்னு இதை பேக் பண்ணி காப்பு கட்டி மஞ்சள் நூல் போட்டு கட்டி நீங்கள் காசு வாங்கி போடுற கல்லாவில் வச்சாலும் இது அவ்வளோ வேலைகளை செய்யும். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போ என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்து முறையாக பயன்படுத்தும் போது இது 100% வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு வந்து இந்த மூலிகைக்கு மட்டும்தான் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா பொருளாதாரமே எதுக்கு நம்ம பொருளாதாரத்தில் வளரணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்த வர சந்ததிகளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது, எந்த விதமான பாவங்களும் ஏற்பட்டக்கூடாது. நான் செய்கிற புண்ணியம் வந்து என் குழந்தைகளை போய் நேரடியாக இது பண்ணுவோம். அதனால் இந்த மூலிகையை வச்சு நம்ம என்ன மாதிரி வேலைகள் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தவனை காப்பாற்றணும், இப்போ உயிர் போகிற சூழ்நிலையிலே இருக்கான்னு வச்சுங்களேன், அவனை காப்பாற்றுறதுக்கு இந்த மூலிகையை வச்சு நம்ம காப்பாற்றிடலாம். சொல்லப்போனால் இந்த மாத்திரைகள்லாம் வருதுல்ல, இன்றைக்கி பெரும்பாலான இன்றைக்கி சாப்பிட்டு தூங்குறாங்களோ இல்லையோ, மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாத்திரைகளை தயாரிக்கிறதுக்கு இந்த மூலிகை என்ன மாதிரி வேலைகள் செய்யுது தெரியுமா? ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு வகையான உப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த உப்பு செடி வழியாக ஏறி தண்டு வழியாக மேலே போய் இலைகளில் இருக்குது. அந்த இலைகளோட உப்பு தான் இன்றைக்கி மாத்திரைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துது. அதனால் படத்தில் சொல்கிற மாதிரி சீமான் அண்ணன் கூட ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லிடும்போது, ஒரு நாளைக்கு ஒரு டாக்டரை சந்திக்கிறாரு, ஒரு மருத்துவரை சந்திக்கிறாரு, ஒரு வக்கீலை சந்திக்கிறாரு. ஆனால் விவசாயின்னு சொல்லக்கூடிய இயற்கையை நேசிக்கிறவங்கள தான் ஒரு நாளைக்கு 3 வாட்டி சந்திக்கிறாங்க. அப்போ இயற்கையை வச்சு நம்ம என்ன வேணுமானும் நம்ம சாதிச்சுக்கலாம். பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்கு இந்த இயற்கையை வச்சு நம்ம சந்திச்சுக்கலாம். வருமானம் இல்லை, இப்போ வாடிக்கையால் நம்மளை நெருங்கி வரணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த இயற்கை மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம ஜெயிச்சுக்கலாம். அதை மாதிரி வீட்டில் வந்து நான் வெளியில் இருந்தால் கூட நான் நல்லா இருக்கேன், வீட்டுக்கு வந்தால் ஒரு மன மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சில வகையான மூலிகைகளை ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி சில வேலைகள் பார்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் அது அற்புதமான வேலைகளை செய்யும். இப்போ கடையில் கூட்டமே வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது, இன்றைக்கி கரு ஊமத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு ஊமத்தம் செடி இருக்குல்ல, அந்த செடியில் உள்ள இலையை பறிச்சுட்டு வந்து நல்லா நிழல்லே எல்லாத்தையும் நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு இன்றைக்கி மயில் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் சாணம் வந்து இங்கே பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் கிராமப்புறங்களில் மயில் இருக்கிற இடத்துல கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டையும் அந்த கரு ஊமத்தம் அந்த இலையை வந்து ஃபுல்லாக கருக்கி இந்த சாம்பிராணி போடக்குள்ள அந்த சாம்பிராணியோட அந்த மயிலோட சாணத்தையும் இந்த கரு ஊமத்த செடியோட பொடியையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தூப தீபத்தில் போட்டிங்கன்னா இது ரொம்ப அற்புதமான, இது வந்து ஜனவசியத்தை அப்படி ஈர்த்து கொடுக்கும். பக்கத்தில் உள்ள கடைலாம் நல்லா ஓடுது, என் கடை ஓடலை அப்படின்னா இந்த தீபம் இந்த தூபம் ஒரு நாள் போட்டு பாருங்கள், கடையில் பயங்கரமான வேலைகளை செய்யும். நீங்கள் ஆச்சரியப்படுற அனைத்து வகையான வேலைகளையும் இது செய்யும். நீங்கள் நினச்சதை விட ஒரு பங்கு கூட தான் இதோட வேலைப்பாடுகள் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பயப்பட தேவையில்ல. எனக்கு தலையே போகிற பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்தாலும் பரவாயில்ல,
ஒரு 7 அருகம்புல்ல நல்ல மஞ்சள் தண்ணியில் மேலே தெளித்து ஒரு மஞ்சள் கலர் நூல் போட்டு கட்டி பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. அது நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி 7 அப்படின்னு சொன்னால் விநாயகரை தான் சொல்லுவோம். அப்போ விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த தெய்வத்துக்கிட்டேயா இருந்தாலும் நம்ம போய் உள்ளே போகிறோம். அப்போ தடைகளை உடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு இந்த விநாயகர் ரொம்ப அற்புதமான ஒரு இது வேலை செய்யும். அதனால் விநாயகரை மட்டும்தான் விநாயகருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க தேங்காய் உடைக்கணும். தேங்காயை உடைக்கிறத விட இந்த அருகம்புல் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் அற்புதமான வேலையை செய்யும். ஏன்னா அதனால தான் ஒவ்வொரு கோவில்களுக்கும் யாகம் பண்ணும்போது மூலிகையை கொண்டு தான் யாகமாக பண்ணுறாங்க. அப்போ அந்த அந்த புகை வந்து சிலையில் போய் படும்போது மேலே விக்கிரகங்களுக்கு போய் விமானத்துக்கு போய் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது, வெளியில் வந்தால் வேறு ஒரு டெத்து வீட்டுக்கோ இல்லை ஒரு அசம்பாவிதமான ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம மன மகிழ்ச்சி வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னா அதோட எனர்ஜி. அப்போ கோவிலில் அபிஷேகம் பண்ணி அந்த இதை எனர்ஜி ஃபுல்லாக ஏற்றிடுறாங்க. அப்போ இந்த எனர்ஜியோட இந்த மூலிகை பொடி கலக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாகி நம்ம வேண்டுனது உடனே நடக்கிறதுக்கு காரணமே இந்த மூலிகைகள் தான். அதனால் வாழ்க்கையில் மூலிகையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுங்க. நன்றி, வணக்கம்.